ஆம்லெட், ஃப்ரூட் சாலடு, ஸ்வீட்ஸ், பிரியாணி எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருக்கு. அடே எல்லாம் தெரிஞ்சுதானே செஞ்சேன். ஆமா, உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு சொல்லியா தெரியணும்? இந்த கொண்டா. முதல்ல என் கையால எனக்கு சாப்பிடணும். சொன்ன கேளுங்க. புருஷங்க போதும் போதும் சொன்னாலே இன்னும் வேணும் வேணும் பொருள் தான். பாருங்க, இங்க என்ன தவிர வேற யாரும் இல்ல. சும்மா வைக்கப்படாம சாப்பிடுங்க. என்ன இதெல்லாம்? இதுல டிஃபன் இருக்கு, பிளாஸ்க்ல பால் வச்சிருக்கேன். எதுக்கு? சாயங்காலத்துக்கு. எங்கேயோ வெளியே போறேன்னு சொன்னீங்களே, கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. அதுக்காகத்தான். அப்போ ராத்திரிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. இது குளிர் பிரதேசம், உடம்பு கொத்துக்காது. எவ்வளவு நேரமானாலும் முழிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்குங்க? நானே கொண்டு போய் வண்டியில வைக்கிறேன். பசியில் அமுதளிக்கும் அன்னையுமாய். ஓகே. அம்மா, யாருமா நீ? இங்க சீதாங்கிறது நான் தான். என்ன வேணும்? எனக்கும் நான் பெற்ற இந்த குழந்தைக்கு உயிர்ப்பிக்க வேணுமா? என்னம்மா சொல்ற? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் ஒரு ஏமாற்றப்பட்ட ஏழை, ஆண் வர்க்கத்தின் துரோகத்துக்கு பலியான அப்பாவி அம்மா, அப்பாவி. புரியும்படியா சொல்லுமா? சொல்றேம்மா, என் சோக கதையை சொல்றேன். நீங்க கல்யாணம் செய்துக்க போறீங்களாமே கோடீஸ்வரர் ராமு, அவர்தாமா இந்த குழந்தைக்கு தந்தை. ஆமா, நான் அவருடைய எஸ்டேட்ல வேலை செய்யறவன். அவர் என்ன விரும்பினார், என்னையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணினாரு. இந்த பிச்சை காசு 1000 ரூபாய் என்கிட்ட தூக்கி எறிஞ்சு என் வாழ்க்கையில குறுக்க வராது எங்கேயாவது ஓடி ஒழிஞ்சு போன்னு என்ன விரட்டிட்டாருமா. ராமுவா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்லம்மா, இந்த ரகசியத்தை நான் வெளியில சொன்னா என்ன கொலை செய்யறதா பயமுறுத்துறாருமா. உன் கதையை கேட்க ரொம்ப வேதனையா இருக்குமா. ஒரு பொண்ணோட வேதனையே இன்னொரு பொண்ணுதாமா புரிஞ்சுக்க முடியும். அதனாலதாமா நான் உங்ககிட்ட வந்தேன். பெத்தவன் பேரை சொல்ல முடியாதவனா என் குழந்தை இந்த உலகத்துல தலை குனிஞ்சு நடக்கிறதை என்னால சகிச்சுக்க முடியாதும்மா. என் மானம் மாங்கல்யம் எல்லாம் உங்க கையில தாமா இருக்கு. இந்த காலை கடவுள் சன்னிதானமா நினைச்சு கெஞ்சுறேன். என்னை எப்படியாவது வாழ வைங்க, என்னை எப்படியாவது வாழ வைங்கம்மா. கவலைப்படாதம்மா, நீதான் ராமுவோட மனைவின்னு ஊரும் உலகமும் உணரும்படியா நான் செய்யறேன். அம்மா, அம்மா, உங்களை மாதிரி உத்தமமான பொண்ணு இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லம்மா. நீங்க தாமா இனிமே என் குழந்தைக்கு தெய்வ குழந்தைய கொடுமா. சீதா, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த குழந்தை கொடுத்து அவளை போக சொல். ராமு வந்தா அவனையும் போக சொல். இனிமே அவன் தொடர்பே உனக்கு வேண்டாம். அது எப்படி எத்த முடியும்? அவரோட மனைவியா வாழத்தா எனக்கு கொடுத்து வைக்கல. காலம் பூராவும் அவருக்கு பணிவிடை செய்யற வேலைக்காரியா வாழற பாக்கியமாவது கிடைச்சா சீதா, அதுவே எனக்கு போதும். நான் சொல்றத கேளுமா. அத்தை, இது என் சொந்த விஷயம். தயவு செய்து இதுல தலையிட வேண்டாம். சீதா, ஏது இந்த குழந்தை? நம்ம குழந்தையா? என்ன சொல்ற? உனக்கு ஒரு குழந்தை இருக்க சரி, ஏன் மறைச்ச? ஓஹோ, நாடக மேடையில் நடிக்கிற நடிப்பை எங்கிட்டே காட்சியா? இதுக்காகத்தானா உன்னை தேடி தேடி அலைஞ்சேன். நீ இவ்வளவு கேவலமானவளா, இவ்வளவு மோசமானவளா? உண்மை சொல்லு, இந்த அவமானத்துக்கு அப்ப யாரு? நீங்க தான். என்ன? நானா? என்ன சொன்ன? உண்மையை நிரூபிக்கட்டுமா? அக்கா, அக்கா. யாரு? மறந்துட்டீங்களா? உங்க மனைவி. பாவம், நீங்க காதலிச்சு கைவிட்டீங்களே அந்த எஸ்டேட் வேலைக்காரி சீதா. என்ன எவ்வளவு வேணும்னாலும் அடிங்க, ஆனா இந்த ஏழை சகோதரனுடைய வாழ்க்கையில மட்டும் அடிக்காதீங்க. அவளை ஏமாத்தாதீங்க. உங்க மனைவியா ஏத்துக்கங்க. இந்தாங்க உங்க குழந்தை. ஏன் மனைவி? ஏன் குழந்தையா? என்ன சொன்ன? முடியாது. இந்த அநியாயத்தை பார்த்த பிறகு என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. சீதாவை சோதிக்கணும், அதுக்காக நாடகம் நடத்தணும்.
நீ குழந்தையோட வந்து நான் சொல்ற மாதிரி நடிக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு இப்ப மிருகமா மாறிட்டீங்களே. இப்படித்தான் ஒரு பொண்ணை மாட்ட அடிக்கிற மாதிரி அடிக்கிறதா? இப்படித்தான் ஒருத்தியோட பொறுமையை சோதிக்கிறதா? இவ உத்தமையா, இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க முடியாத பத்திரமாத்து தங்கையா. இப்படி ஒரு பொண்ண மனைவியா அடைய நீங்க 7 பிறவிலும் புண்ணிய செய்திருக்கணையா. இந்தாங்கய்யா உங்க பணம். அம்மா, நான் சொன்னதெல்லாம் பொய்யும்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வரேம்மா. தங்கச்சி இல்ல தங்கச்சி, நீ இப்படி ஒரு நாடகம் நடிக்கிறேன்னு சொன்னா என் சீதா பொறுமையில பூமாதேவிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இந்த நந்தியை நான் மறக்கவே மாட்டேன். இந்தா இதை வாங்கிக்க. சொன்னா கேளு, இதை நீ வாங்கித்தான் தீரணும். நான் வரேம்மா, வரேங்க. பொறுமையிலே பூமகளாய். ஓகே. இன்னைக்கு 2 பேரும் ஏக சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, நாங்க 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கோம். இன்னைக்கே புறப்படுறோம். ஆமா அத்தை, நீங்களும் புறப்படுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை, அப்படி இப்படியே போட்டுட்டு எப்படிமா புறப்பட முடியும்? அப்போ நீங்க கல்யாணத்துக்கு வரமாட்டீங்களா? நான் வராம உங்க கல்யாணம் நடக்குமா? அப்படி நடக்கத்தான் விட்டுடுவேனா? கல்யாணத்துக்கு முதல் நாள் எப்படி வந்து குதிச்சிடுவேன். சீக்கிரம் புறப்படுங்க, புறப்படுங்க. ராமு, சித்தப்பா வந்தியாப்பா? பிரயாணம் சௌக்கியமா இருந்தா? சௌக்கியம். ராமு, இது யாரப்பா? ஓ, மாந்திரன் சித்தப்பா, இதுதான் நம்ம சீதா. சீதா அவங்க தான் செத்துட்டாங்க சொன்னாங்க. இவங்க என்ன நட்டமா நிக்கிறாங்க? தீ விபத்துல செத்தது அவங்க அப்பா மட்டும்தான். நம்ம தான் தவறா நினைச்சிட்டோம். சித்தப்பா, நான் சீதாவை சிம்லாவை சந்திச்சேன். அப்படியா? சீதா, இவங்க தான் என் சித்தப்பா. வணக்கங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கா? சீதா, இந்த வீட்டுல நீதாமா விளக்கேத்தி வைக்கணும். ராமு, சீதா உனக்காகவே பிறந்தவன். நெருப்பு மாத்திரம் இல்ல, வேற எந்த சக்தியாலே அவளை அழிக்கவே முடியாது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டுமா? சீக்கிரம் ஏற்பாடு செய்யுங்க. ஆமா, ஆஷா இங்க இங்கதானே இருந்தா? ஆஷா, ஆஷா, மணி 2 ஆச்சு, போய் ரெஸ்ட் எடுத்துக்காமா. அல்லே அல்லே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்ணுங்க. என்னது உங்களுக்கு தெரியாம நான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அப்பா, ஒரு கடுதாசு கூட போடக்கூடாதா? கடுதாசு போடுற மாதிரி ஏன் கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் ஆகுது, ஒரே ரகலை ரகலை. சார், குட் மார்னிங் சார். ஹலோ ஆஷா, நம்ம ராமுவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு தெரியுமோ? வெரி கிளாட் சார். நான் கூட உங்க வருங்கால மனைவியை பார்த்துட்டு தான் வரேன். ஆஷா, உடனே கடைக்காரங்களுக்கு போன் பண்ணி கல்யாணத்துக்கு துணி, நகை இதெல்லாம் புது மோசம் வந்து எடுத்து வச்சு. என்ன 6 குணம் இருக்கிற பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கு வேணும் தேடிட்டு இருந்தீங்களே? நீங்க தேடின பொண்ணுக்கு 6 குணம் இருக்குதா? சோதிச்சாச்சா? காதல் அரவணைப்பில் கணிகியமாய், அதாவது கானுக்கு இன்பம் கொடுக்கறதுல ஒரு பொண்டாட்டி ஒரு தாசி மாதிரி இருக்கணும்னு அர்த்தம். கல்யாணமே அவளை அதுக்குள்ள எப்படி சோதிச்சிருக்க முடியும்? அதிக பிரச்சனை என்ன கேள்வி? இந்த நகைகள்ல முகூர்த்தத்துக்கு எதை பண்ண சொல்லு. அண்ணே அண்ணே அண்ணே, எல்லாத்தையுமே பூட்டுக்கண்ணே, ஜெக ஜோதியா இருக்குண்ணே. என்ன சத்தம்? இந்த நேரத்துல யார் கதவை திறக்கிறாங்க? இவங்க எங்க வந்தாங்க? இங்க யாருண்ணே இவனுங்க? அப்ப சொல்றேன், ஏதோ சரி நடக்குது. ஆமா, ஓ, எல்லாருமே வந்துட்டீங்களா? ஆமா, என்ன சமாச்சாரம்? என்ன எதுக்காக இந்த அர்த்தராத்திரில இவ்வளவு அவசரமா அழைச்சிட்டு வந்தீங்க? தாயா, எங்க நெத்தில நாமம் படம் பாக்குறியே, அதை தடுத்து நிறுத்துறதுக்குதான். எங்க தலையிலேயே மாளிகை கட்டி
நீ மட்டும் மந்தகாசமா வாழ நினைக்கிறியே அந்த பேராசியை சுட்டு பொசுக்கிறதுக்காகத்தான். என்ன சொல்றீங்க? பெரிய ஏமாத்துக்காரி நீ எங்க கூட்டத்தே மறந்துட்டே அந்த ராம பயலோட சேர்ந்து ஆட்டம் போடுற. ஐயோ ஐயோ, நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் உங்களை மறக்கவே அரே இன்னமா உதார் விடுறே. பொழுது விடிஞ்சா அந்த ராமுவும் கல்லே தாலி கட்ட போறான். நீ படே படே பணக்காரியாக போறே. அப்புறம் எங்க கதி என்ன? ஐயா மார்களே, அம்மா மார்களே, பாருங்கோ பாருங்கோ. அதானா உனக்காக நான் எம்மா கஷ்டப்பட்டேன். உனக்கு பாம்பாட்டி வேஷம் கட்டினேன், எங்க பாஷையெல்லாம் கத்து கொடுத்தேன். அப்புறம் கடைசியா அந்த ராமு பையன் கொடுத்த அத்தனை உதைகளும் வாங்கி கட்டிக்கிட்டு மறந்துட்டியா? என் கதை விட்டு என்ன காஷ்மீருக்கு வாடா அப்படின்னு வரல. நீ பைத்தியமா நடிச்ச ஒண்ணு வச்சுட்டு படாத பாடுபடுத. அவன் ஒரு போட்டி ஒதிடுத. உனக்காக அவன் கொடுத்த அடியெல்லாம் வாங்கி போச்சு. நான் மட்டும் அந்த சிம்லா குளூர்ல கொஞ்சமாவா கஷ்டப்பட்டேன்? அவன் டைரி நான் திருடி கொடுக்கலன்னா அந்த 6 குணங்களை நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவன் லட்சியத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஆடி பாடி அவனை மயக்க வச்சு உன் வலையில தான் அவனை செக்க வச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சரி, இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? உன் கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னால நீ அப்பவே சொன்னபடி எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எண்ணி வைக்கணும். முதல்ல என் திட்டத்தை கேளுங்க. நாளை காலையில அந்த ராமு என் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் முதல் இரவு. ஆனா அதுதான் அவனுக்கு கடைசி இரவு. ஆடம்பரமான மஞ்சத்துக்கு என்ன அணைக்கிறதுக்காக, சுவைக்கிறதுக்காக, சொர்க்கத்துக்கு போறதுக்காக வெறியோட வருவான். ஆனா நான் அவனை நரகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன். எப்படி? அங்க பால் இருக்கும். அந்த பால்ல பக்குவமா நான் கலந்து வச்ச விஷம் இருக்கும். அதை குடிக்க வைப்பேன். அதோட அவன் கதையை முடிச்சு வைப்பேன். கொலையா? ரத்தம் இல்லாம சத்தம் இல்லாம அமைதியான கொலை. மறுநாளே சட்டப்படி சொத்தெல்லாம் மனைவிக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்ம திட்டப்படி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துருவேன். அழகாதான் சொல்றேன். நீ ஒரு பொண்ணாச்சே, கல்யாணத்துக்கு அப்புறம் உன் மனசு மாறிட்டா? நல்லா கேட்டாமே. ஏய், கல்யாணத்துக்கு பிந்தி செய்யற கொலையே கல்யாணத்துக்கு முந்தி செஞ்சா என்னாமே? அட பைத்தியமே, ராமுவோட அப்பா என்ன உயிர் எழுதி வச்சுட்டு போனார் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சொத்தெல்லாம் ராமுவுக்கு வந்து சேரும். ஒருவேளை கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமு செத்துட்டா சொத்தெல்லாம் தர்மத்துக்கு போயிடும். அதனால கல்யாணத்துக்கு முன்னாலேயே ராமுவை கொலை செய்தா நமக்கு எந்த லாபமும் கிடையாது. ஓ அப்படியா? அது சரி, கல்யாணம் ஆனப்புறம் நீ எங்களை ஏமாத்திட்டா? நமக்கெல்லாம் முதலாளின்னு ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டீங்களா? அந்த முதலாளி யாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நீ அதை சொல்லவும் மாட்டேங்கிற. நேரம் வரும்போது அவரே உங்க முன்னால வருவார். அந்த டக்ல எல்லாம் நம்மள்கிட்ட வேணாம். விஷயத்துக்கு வா. ஆமா, இன்னைக்கு ராவே எங்களுக்கு பேசுற ரூபா பூராவும் கை மேல வந்து ஆகணும். இல்ல என்ன மிரட்டுற? என்ன யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. முடியும். நீ பாம்பாட்டி ரம்பாவா நடிச்ச, காஷ்மீர்ல பைத்தியக்காரியா நடிச்ச, இப்ப சீதாவா நடிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ ஒழுங்கா நடந்துக்கல, உன் ரகசியத்தை அம்பலப்படுத்துவேன். நீ யாருங்கிற உண்மைய ராமுகிட்ட மட்டுமில்ல இந்த உலகத்துக்கே எடுத்து சொல்லுவேன். அதனால உனக்கும் லாபம் இல்ல, எனக்கும் லாபம் இல்ல. ஆனா எனக்கு லாபம் இருக்கு. ராமு, நீங்களா? ஆமா, நான் தான். நீ யார்? என்ன அப்படி கேக்குறீங்க? நான் தான் உங்க சீதா. என் சீதா ஒரு குலவிளக்கு, நீ ஒரு கொலைகார பேய். ஏய், உண்மை சொல்லு, யார் நீ? என்ன சொல்றது? நான் சொல்ல போறியா இல்லையா? யார் நீ? நான் தான் சீதா. சீதாவா? நீயா? செக்ரட்டரி ஆஷா. ஏன் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ரோஹி. ஏன்
துரோகம் செய்த உனக்கு எல்லாம் ஒரு முதலாளி இருக்கான்னு சொல்லி யார் அவன் சொல்லு. சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன். கிட்ட வராதே, சுட்டுடுவேன் சுட்டுடுவேன். கிட்ட நெருங்காதே, சுட்டுடுவேன். கொலை சுட்டுட்டேன். ஆஷாவை கொலை செஞ்சுட்டேன். ஆஷா முதலாளி, எப்படி என் நடிப்பு? என் துப்பாக்கியில இருந்தது போலி குண்டுதான். அதை தெரிஞ்சுக்காம என்ன கொண்டுட்டுதான் நினைச்சு ஓடி போயிட்டா ராமு. இனிமே அவன் என்னைக்குமே கொலைகாரன் தான். ஆமா, அவன் என்னைக்குமே கொலைகாரனா இருக்கணும்னா நீ உண்மையாவே செத்தாகணும். முதலாளி முதலாளி முதலாளி. பெண் செயலாளர் ஆஷா கொலை, கோடீஸ்வரர் ராமு தலைமறைவு, போலீசார் வலைவீச்சு. இந்த பக்கம் தானே வந்தா? சோடா கொடுங்க. சோடாவ யார ஏமாத்த பாக்குற? தாடி வளர்த்துட்டா நான் ஏமாந்துருவேனா? நீங்க வந்து என்னப்பா தெரியாத மாதிரி முழிக்கிற? இனிமே நான் உன்னை விடுறதா இல்ல. என்னங்க தகராறு? சின்ன பள்ளியில இருந்தே நாங்க 2 பேரும் இப்படிதாங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருப்போம். ராமநாதா, என்ன தெரியல? நான் தான்ப்பா கார்மேகம். கார்மேகம்? நீங்க மறந்துட்டேன். கம்மகார்மேகம். சௌக்கியமா? கல்வியெல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? சௌக்கியம் தான். உன்னை பார்த்து 20 வருஷம் ஆச்சுப்பா. ஆமாமா. நீ எப்ப காசில இருந்து வந்த? இப்பதான். உன் ஜோசிய தொழில் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்க? பிரமாதமா இருந்துச்சு. என்ன பிரயோஜனம்? சொன்ன எவன் நம்புறான்? அனுபவிச்ச பிறகுதான் உணர்றான். நான் கேக்குறேன்பா. இது எங்க போற கூப்பிடுற? என் வீட்டுக்கு தான்ப்பா. வந்து ஒரு வேளையாவது சாப்பிட்டு தான் போகணும். ஒரு வேலை என்ன? இது காசு கொடுத்து வந்து. ராமநாதா, இதுதான் என் வீடு. சீதா, அம்மா சீதா. சீதா, என் ஃப்ரெண்டு, பேரு ராமநாதன், பெரிய ஜோசியன். பாப்பா பாப்பா வா 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 உட்கார். என்னப்பா அப்படி பாக்குற? என் பொண்ணு சீதா. நீ நம்ம ஊரை விட்டு போறப்ப சின்ன குழந்தையா இருந்துச்சு. ராமநாதா, இப்ப உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? என் பொண்ணு கல்யாணம் இன்னும் இல்லப்பா. கல்யாணம் எப்ப நடக்கும் நீ தான் ஜோசியம் பார்த்து சொல்லணும். வேண்டாங்க, எனக்காக நீங்க சிரமப்பட வேண்டாம். கேட்டியாப்பா? கல்யாணம்னு பேச்செடுத்தா போதும், இதே பல்லவிதான். ஏன் அப்படி? அது ஒரு கொடுமை. பட்டணத்துல ஒரு பணக்காரன் எங்க சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். நானும் வெக்கம் இல்லாம போட்டோவை எடுத்துக்கிட்டு சம்பந்தம் பேச போனேன். கண்ணா பின்னால் என்ன திட்டி அனுப்பிச்சுட்டான்ப்பா. உண்மையாவா? ஆமாப்பா. ஆனா இந்த அசட்டு பொண்ணு அவரையே என் மனசுல புருஷனை நினைச்சுக்கிட்டேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அப்பா, கல்யாணம் பண்ணிக்காம எந்த கலகமும் வராம என்னால வாழ முடியும். கேட்டியாப்பா? ஏன்பா நான் கேட்கிறேன், எவனோ ஒரு அயோக்கியனுக்காக இவ ஏன்பா தன் வாழ்க்கையை பாழடிச்சுக்கணும்? திட்டாங்க அப்படி. திட்டாம என்ன செய்யறது? எனக்கு மட்டும் சக்தி இருந்தா அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். ப்ளீஸ், அவன் மேல ஒரு குற்றம் இல்லைங்க. படத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சது குத்தம் இல்லையா? நீங்க கொண்டு போவது சீதாவுடைய பணம் தானா? ஆமா.
இல்ல அது வேற ஒரு பெண்ணுடைய படம். படத்தை கொண்டு போனதுன்னா பார்த்தவன் நான். நீ பாத்தியா? ராமநாதா, நீ என்னப்பா சொல்ற? ஆமாங்க, நான் ராமநாதன் இல்ல. இந்த பாருங்க. ராமுவா? நீங்களா? ஆமா, நானே தான். அன்னைக்கு உங்க அப்பா கொண்டு வந்த புத்தகத்தை பார்த்தேனே, அது உன் படம் இல்ல. நான் தானே கொடுத்துருச்சேன். அப்ப எப்படி மாறிச்சது? எப்படி மாறி இருக்க முடியும்? அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தப்போ யாரோ என் மேல மோதினாங்க, புஸ்தகம் கீழே விழுந்துச்சு. என் வீட்டுல தான் மாறி இருக்கணும். இதுக்கும் அந்த செக்ரட்டரி தான் காரணமா இருந்திருப்பா. அப்படின்னா என் வீட்டுக்கு நெருப்பு வச்சதும் அவ ஏற்பாடாத்தான் இருக்குமோ? இருக்கும் இருக்கும். இப்ப நான் கொலைகாரனா தெரியறதே அவளாதான். கொலையா? ஆமா சீதா, நான் கொலைகாரன் தான். நடந்த சொல்றேன் கேளு. இதுதான் நடந்தது. இந்த துப்பாக்கி அவ கையில இருந்தது. அதை பறிக்கிற முயற்சியில தான் குழப்பம் ஏற்பட்டு என்ன அறியாம அவளை நான் சுட்டுட்டேன். இப்படி ஒரு கொலையை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? போங்க வெளியே. சீதா, போறீங்களா இல்லையா? என்ன காரியம் செஞ்ச? என்னம்மா சிரிக்கிற? அப்பா, இதுல உண்மையான தோட்டம் இல்லப்பா, போலி தோட்டாதான். நான் பிரிச்சு பார்த்தேன். அவசரத்திலயும் பரபரப்புலயும் இதை அவர் தெரிஞ்சுக்கல. அப்படியா? ஆமா, நீங்க கொலை செய்யல. உண்மையா நீங்க கொலை செய்யல. அப்படின்னா செக்ரட்டரி எப்படி செத்தா? நீங்க அங்கிருந்து போன பிறகு வேற யாரோ அவளை சுட்டு கொண்டிருக்கணும். அந்த பழிய உங்க மேல போட்டிருக்காங்க. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். உடனே நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சாகணும். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னா நீங்க சுதந்திர மனுஷனா நடமாட்டணும். இந்த நிலைமையில அதை எப்படி நாள முடியும்? முடியும், நிச்சயமா முடியும்.